ஹலோ காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுடைய லேர்னிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மினிமைஸ் டிஸ்ட்ராக்ஷன். நீங்கள் படிக்கிறப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய பொருட்கள் எதுவும் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை விட்டு தூரமாகவே இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிவி, மொபைல் ஃபோன்ஸ். ஸோ நீங்கள் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களோட படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டடான ஒர்க் ஸ்பேஸை ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணுங்கள். இவ்வளவு நேரத்தில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலை ஒன்று செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்கள். டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை பிளாக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸில் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணி வைங்க. அப்பப்போ கொஞ்சம் பிரேக்ஸ் எடுங்க. பிரேக்ஸ் எடுக்கிறது மூலமாக நீங்கள் படிக்கிறதுக்கான கான்சன்ட்ரேஷன்ஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்ததாக ஆக்டிவ் டெஸ்டிங் அண்ட் ரீகால். ஸோ நீங்கள் படித்த டாபிக்ஸை அடிக்கடி ரீகால் பண்ணி பாருங்கள். நீங்கள் படித்தது ஃபுல்லாக உங்களுக்கு ஞாபகம் வர வரைக்கும் ரீகால் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ரீகால் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா நீங்கள் ரீகால் பண்ணக்கூடிய விஷயம் அது ரொம்ப நாளைக்கு உங்களுடைய மெமரியில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்ப்ரெட் அவுட் லேர்னிங். நீங்கள் படிக்கிறப்போ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அதாவது கண்டினியூவஸாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காதீங்க. ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. நீங்கள் படித்ததை ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்டோரிஸ். நீங்கள் படிக்கிறத ஒரு ஸ்டோரியாக மேக் பண்ணி படித்து பாருங்கள். அப்படி படிச்சிங்க அப்படின்னா அந்த டாபிக்ஸ் உங்கள் மெமரியில் ஈஸியாகவும் அவ்வளோ சீக்கிரம் அதை நீங்கள் மறக்க மாட்டீங்க. கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக்ஸ் திங்ஸ் அப். முன்னாடி சொன்ன 4 டிப்ஸை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லேர்னிங் ஸ்கில்ஸை ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லேர்னிங் ஸ்கில்ஸை நீங்களே இம்ப்ரூவ் பண்ண முடியும். வீடியோவில் சொல்லியிருக்க கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.